இல்லையே, ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. பயமா இருக்கிற என்னாச்சு? நேத்து நான் கேட்டதுக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லவே இல்ல. என்ன கேட்ட? சரக்கு தம்மெல்லாம் அடிப்பீங்களான்னு கேட்டேனா இல்லையா? பதில் சொல்லி ஆகணுமா? ஆமா. சரி, சரக்கு தம்மெல்லாம் எதுக்காக அடிப்பாங்க? போதைக்கு. வாசனை நீ இது எல்லா இடமும் சரக்கு தம்மு இது எல்லாமே போதை கொடுத்துட போகுது. ஐயடா, இது எல்லாத்தையும் விட உன் நினைப்பே எனக்கு போதை தான். போடா. உண்டியில பாரு, புற சிக்கா வச்சிருக்க. மித்ரா, இன்னும் நீங்க ரெடி ஆகலையா? எங்கப்பா? விஜய், இன்னைக்கு உங்க பெரியமா பையன் சங்கருக்கு மேரேஜ் இல்ல, மறந்துட்டியா? மறந்தே போயிட்டேன்ப்பா. டைம் ஆச்சு. இந்த இருங்கப்பா, வந்துடுறேன். எந்திரடி. எனக்கு கல்யாணமா? ஐ ஜாலி. ஏன் இன்னும் கத்திட்டே இருக்கா? வா போலாம். வா. சரிங்கப்பா, நான் வந்துடுறேன். இழுக்காதடி. பா, விஜய், என்னப்பா? நான் மித்ராவை கூப்பிட்டு போறேன். அப்போ அம்மா வரலையா? மித்ரா, அம்மாவுக்கு வீட்டுல வேலை இருக்கு, நாம போயிட்டு வந்துடலாம். அம்மா நீ வரலையா? விஜய், நீ படிச்ச பொண்ணு, நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இந்த நிலைமையில நீ அங்க வந்தனா பாக்குறவங்க. சரிப்பா, நீங்க போயிட்டு வாங்க. சித்ரா, தாத்தா கூட போயிட்டு வா. அங்க ஐஸ்கிரீம் இருந்தா சாப்பிட கூடாது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும்ல, புரிஞ்சுதா? சரிம்மா. போயிடும். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இப்ப என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நான் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தெரியும். ஆமா, அன்னைக்கு பால்கனில ஒரு பாப்பா கூட இருந்தீங்களே, யார் அவங்க? ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. எது வந்தாலும் சுத்தி வலிச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. நான் வீட்டுக்கு போனேன்.
உங்க பேர் விஜய் தானே? விஜயலட்சுமி. விஜயலட்சுமி நல்லா இருக்கு. ஆனா நான் விஜயனை கூப்பிடுறேன், அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. விஜய், என் பேர் தினேஷ். நான் பிஇ படிச்சு முடிச்சிருக்கேன். ஆர்கிடெக்ட் இன்ஜினியரா இருக்கேன். இப்போ நல்ல வேலையிலும் இருக்கேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை லவ் பண்றேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? நான் பேசலாமா? அஃப்கோர்ஸ் பேசலாமே. என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? ஹலோ, நான் ஒரு மாசமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆதார் கார்டு நம்பர்லேருந்து ஆஃபீஸ் அட்ரஸ் வரைக்கும் ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன? என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அவர் விடோ. எனக்கு 8 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. இப்ப சொல்லுங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? விஜய், விஜய்மா. வந்துட்டேன். பா, இந்தாம்மா. மா, இது சாமிக்கு போடணும்மா. ம். விடுமா, நானே போட்டுறேன். என்னதானே தேடிட்டு இருக்கீங்க? அதான் விடோன்னு சொன்னேனே, நேத்து விட்டுட்டு ஓடுனீங்க. அதை விடுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன திடீர்னு இந்த ஞானவதியம்? பாதியிலே விட்டுட்டு தானே போனீங்க? ஆமா, போயிட்டு இருந்தான். ஏங்க, உங்க ஆதார் ஐடி நம்பர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் இறந்து போனது கூட எனக்கு தெரியாது. ஏதோ புதுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அதான் டென்ஷன்ல எழுந்து போயிட்டேன். இவ்வளவு தெரிஞ்சுதான் லவ் பண்றீங்களா? உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. உங்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்க மேல இருக்கிற லவ் எனக்கு அதிகமாச்சு. ஏங்க, இந்த வயசுல நீங்க எங்க தனியா இருக்கணும்? அதுவும் உங்களை உண்மையா ஒருத்தர் லவ் பண்ண இருக்கும்போது நீங்க ஏன் தனியா இருக்கணும்? சொல்லுங்க, எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? எனக்கு 8 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. இனிமே எனக்கும் அவ பொண்ணுதான். சொல்லுங்க, எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஏன் அவசரப்படுறீங்க? வீட்ல வந்து பேசு. பேசுறேன். யார்கிட்ட பேசுறோம்? அப்பா கிட்டயா இல்ல அம்மா கிட்டயா? தம்பி யூஎஸ்ல இருக்கான். ம். அம்மா அவங்க கூட இருக்காங்க. ம். நான் இங்க அப்பாவோட தான் இருக்கேன். ஓகே. எப்போ கல்யாணம்? அதான் சொல்றேன்ல, வந்து பேசு. இப்போ உங்களுக்கு ஓகேவா? வந்து பேசுங்க, அப்புறம் பார்க்கலாம். நான் வந்து பேசுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஓகே தானே? நானும் நீங்க என்ன விசாரிச்ச மாதிரி உங்களை பத்தி விசாரிச்சேன். ஹர்ரா. ஆ. அதனால எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தவங்களோட சம்மதம் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் எப்போ வீடு கட்டும்? ஹாய். வாங்க. உங்களுக்கு வேண்டப்பட்ட அந்த ஒருத்தரை பார்க்கலாமா? பார்க்கலாமே. வர சொல்றேன். நீங்க மொட்டை மாடியில வெயிட் பண்றீங்களா?
ஷோ நான் வெயிட் பண்றேன். உங்க பேர் என்ன? என் பேரு மித்ரா. உன் பேரு தினேஷ் தானே? பாரா, என் பேர்லாம் தெரியுமா உனக்கு? உன்கிட்ட குட்டி குட்டி கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓ, இன்டர்வியூவா? அப்படி கூட வச்சுக்கோ. சரி, கேளு. எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிரியாணி சமைக்க தெரியுமா? அது சிக்கன் பிரியாணி. தெரியுமே. நீ சொல்லக்கூடாது. மித்ராமலை சத்தியமா எனக்கு சமைக்க தெரியும். அப்புறம் உங்களுக்கு கார்ட்டூன் பிடிக்குமா? பிடிக்கும். டோரேமான் பிடிக்குமா? சின்சான் பிடிக்குமா? டோரேமான், சின்சான் எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். தப்பிச்சிட்டேன். அப்புறம் சீட் பெல்ட் போடுவியா? கார் ஓட்டும் போது, பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போடுவியா? போடுவேன். ஏன் கேக்குறேன்? இல்ல, எங்க அப்பா கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, அதனாலதான். வண்டி வேகமா ஓட்டக்கூடாது. ஓகே. எனக்கு டான்ஸ் ஆடினா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா என் கூட டான்ஸே ஆட மாட்டாங்க. அப்பா இருந்தா ஆடி இருப்பாரு. உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? தினேஷ் எவாவ? இல்ல, சாரி, மித்ரா தான். இட்ஸ் ஓகே. விஜி, பாருங்க, இப்போ நானும் உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். உங்களை வர சொன்னதே மித்ரா அவங்க கூட பேசணும் பழகணும் தான். இவ ஓகே சொன்னாதான் நான் அப்பா கிட்டே பேச முடியும். என்னடா இது? பெரும் ட்விஸ்டா இருக்கு. மித்ரா, உனக்கு ஓகே தானே? எங்க அம்மா கிட்ட ரிசல்ட் சொல்லிட்டு சொல்றேன். நீடி, நீ உங்க அம்மா மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருக்க? நான் அப்படிதான். சரி சரி விஜய், நான் கிளம்புறேன். சீக்கிரம் உங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லுங்க. சொல்றேன். பாய். பாய். உங்க அம்மா தம்பியை கேட்கணும் விஜய். பா, உங்க முடிவை சொல்லுங்க, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். இப்படி திடீர்னு கேட்டா என்ன சொல்லணும்னு தெரியல. பா, திடீர்னு நான் முடிவு எடுக்கல. இருந்து 7 வருஷம் ஆச்சு. இல்ல, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னு தான். சொந்தக்காரங்களா விடுங்கப்பா, உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்கப்பா. மித்ரா? மித்ரா கிட்ட நான் பேசிட்டேன், அவளுக்கு ஓகே தான். ஓ, நீ முடிவு பண்ணிட்ட இப்படிதானே? இல்லப்பா, எனக்கு உங்க முடிவு தான் முக்கியம். விஜய், என்னப்பா? இப்ப என்ன தேவைப்படுதுன்னு கல்யாணம் பண்ணணும்னு இப்படி குதிக்கிற? பா, என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. புரியுற மாதிரியே சொல்றேன். தனியா இருந்து போர் அடிச்சிருச்சா? துணை இல்லாம இருக்க முடியலையோ? பா, இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நாங்க மான மரியாதையோட வாழ முடியாது. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். என்ன விஜய்? எனக்கு எதுக்குப்பா கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அது வந்து எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு ஆசைப்பட்டது அவ்வளவு பெரிய தப்பா? சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சு பயப்படுறீங்க. சொந்த பொண்ணு வாழ்க்கை மேல அவ்வளவுதான் அக்கறல்ல. பெத்த பொண்ண ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. தேங்க்ஸ் பா. இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்தேனா எனக்கு என்ன பிடிக்காம போயிரும். நான் போறேன். ஏ மித்ரா, வாடி வா. விஜய், விஜய், விஜய்.